பின்னாடி இருந்து கண்டிருக்கிறேன் உனக்கு. ஸ்டார்ட் த மியூசிக். அநேக நாம்ச காமிக்கிறாரு. சூப்பர் சூப்பர். எங்க மாதிரி ஊரா இருக்கு. ஆரியா ஒரு ஆட்டம் போடு பார்க்கலாம். யாருமே இல்ல. அதுக்காக ரெடியா இருக்கீங்களா? அப்பெல்லாம் நான் வேணாமா கேமரா போட்டு என்ன முடிச்சு விட்டுருக்கா அதிகமா போட்டுருங்க. கோடி ஊஞ்சலாடுதான் ஒன்றும் இல்லை. பார்த்துங்க இந்த மாதிரி தான் இருக்குது. செப்பல் போட்டு வர்றது பரவாயில்ல. கரடு முரடான பாதைகள் தான், படிக்கட்டு மாதிரிலாம் கிடையாது. ஆனால் வழி மாறாமல் இருக்கிறதுக்கு அங்கங்கே பாதைகளை சுண்ணாம்பு தடி வீழ்த்தி டைரக்ட் பண்ணுறாங்க. வழி மாறி போகிற வாய்ப்பு வழி மாறி போக வாய்ப்பு இல்லை. அப்படியே மாறி எங்கே போனாலும் கடைசியில் நீங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்துடுவீங்க. மெயின் ரோடு எங்கே இருக்குன்னா இந்த மலையோட அடிவாரத்தில் இருக்குது. நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் இறங்கிக்கலாம். ஆமாம், இப்போ எங்களோட கைடை பார்த்தீங்கன்னா அவரு தான் எங்களை வழி நடத்தி செல்றவர். அவருக்கு தெரியாத வழியே இல்லை. முதல் தடவை பாலமலையில் வழி கட்டினாரு, அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாரு. இந்த மாதிரி நிலம்லாம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அங்கங்கே இடம் இருக்குது. வண்டி சாயுதா ஒரு ஓய்வு எடுக்குன்னு நினைக்கிறீங்க, அந்த மரத்தில் போய் ஓய்வு எடுங்க. ஒரு எங்கள் மாதிரி இளைஞர்கள் வந்து ஓய்வு எடுக்க மாட்டோம். நாங்கள் இது வரைக்கும் உட்காரவே இல்லை. இல்லை சொல்கிறேன், நம்மள மாதிரி வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன்ஸ் மட்டும்தான் எங்கேயும் உட்காராமல் ஏற முடியும். கொஞ்சம் முடியாதுங்க, அப்பப்போ நிலம் எடுக்கிறது உட்கார அளவுக்கு அதில் உட்காந்துவாங்க. அங்கே தெரிகிற மலை தான் இப்போ நம்ம வந்த மலை, அதுதான் முதல் மலை. இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கிறது ரெண்டாவது மலை. ரெண்டாவது மலை, இது மூணாவது மலை. ரெண்டு அங்கேயும் முடிஞ்சிருச்சு. ரெண்டா இது மூணாவது மலையா? ரெண்டு தான். இதான் ரெண்டாவது அங்கேயும் முடிஞ்சிருச்சு. அதாவது ரெண்டு, இது மூணு. இதான் அங்கே தெரியுது பார்த்தீங்களா வெள்ளை வெள்ளையா? அதான் முதல் மலையில் நம்ம வந்த இடம். கணக்கில் மலையா கணக்கு. ஏன்னா எவனுமே இல்லை, இவனுங்க 3 பேர் மட்டும் போகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த மத்தியான வேலை எங்களை மாதிரி வேலைங்க தான் ஏற முடியும். மற்றவங்கலாம் காலையில் 6 மணிக்கே ஏறி இந்நேரம் இறங்கிட்டாங்க. நான் எப்போவுமே கொஞ்சம் வித்தியாசமானங்க. என்னது முடியாதது முயலாதது மட்டுமே, அதை எப்பயுமே நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாட்டு எதுக்காக போட்டு பாருன்னா, வழி நடத்துறது வந்து மைண்டு டைவர்ட் ஆகக்கூடாது. அவர் வந்து கரெக்டான வழியில் போனீங்க, அது அவருக்காக தான் அந்த பாட்டு. இந்த மாதிரி பாட்டு ஓடுற மாதிரி இந்த மாதிரி பாட்டு கேட்குறீங்கன்னா அவ்வளோ சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி வழி நடத்த முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி பாட்டு. மற்றபடி 3 பேரும் பக்தியோடு தான் மேலே ஏறுறோம். அதெல்லாம் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நான் ஏறிட்டு இருக்கிற மலை பேர் கஞ்ச மலை. இந்த மலை எப்படி உருவாக்கினா, அனுமன் வந்து சஞ்சீவி மலையை கையில் தூக்கிட்டு போகும்போது
கொஞ்சமாக விழுந்த மலை தான் இந்த கஞ்ச மலை. அதனால தான் பேர் இதுக்கு கஞ்ச மலைன்னு வச்சுக்கிறாங்க. இந்த மலையோட அடிவாரத்தில் இருக்கிறது தான் காலங்கி சித்தர். அவர் என்னன்றா சொல்கிறாங்க, சித்தேஸ்வரரா, சித்தேஸ்வரர் சுவாமி. சித்தேஸ்வரர் சுவாமின்னு சொல்கிறாங்க. கீழே அந்த கோயில் இருக்குது. இதெல்லாம் மூலிகை இருக்குதா சொல்கிறாங்க, ஆனால் அது எங்களுக்கு தெரில.